பரிசுத்த ஆவியானவரின் சமூகம் எனக்கு மிக அருகாமையில் வருவதை உணர்ந்தேன். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். நான் இயேசுவை தொழுது கொண்டே சத்தமாய் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தேன். இயேசுவை அறிந்து கொள்வது எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் என்று சத்தமிட்டு அறிக்கை செய்தேன். அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் ஒருவரையும் காணாவிட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் மீது ஊற்றுவதற்கு தயாராக என் முன்பாக நிற்பது போன்று உணர்ந்தேன். நான் இவ்வாறு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெதுவெதுப்பான ஒளி என் முகத்தை தொடுவதை உணர்ந்தேன். பிறகு அந்த ஒளி என் நாவையும் பிறகு என் சரீரத்தையும் தொட்டது. அந்த வேளையில் என்னையும் அறியாமல் என் சிந்தனையில் புதிய வார்த்தைகள் தோன்றின மாத்திரத்தில் என் நாவு புதிய வார்த்தைகளை பேச துவங்கியது. நான் எந்த அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பேசினனோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் வேகமாக வந்து கொண்டிருந்தது என்பதை என் பேச்சிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன்.